போறோமா. ஐயோ தம்பி பாருங்க தம்பி, அழாதீங்கம்மா. உங்க அண்ணனை எங்களை சித்தப்பா இருக்கேன்ல, தள்ளி விட்டு அழாதீங்க. போயிட்டாரு. சித்தப்பா இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். அண்ணி, நீங்க அழக்கூடாது. ஏன் அழுறீங்க? கோழையோட பொண்டாட்டியா நீங்க? அண்ணன் சாதாரணமா சாகல, வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. நீங்க அழக்கூடாது. எங்க அண்ணனை கொன்ன அந்த பென்சில் குமார நான் சும்மா விட மாட்டேன். அவன் போன பூமியில விழுற வரைக்கும் உங்க கழுத்துல இருக்கிற தாலி இறங்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய் குர்ரா, இந்தாங்க அண்ணே, விடுங்க. என்னங்க இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? பிரசன்னா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எது? இந்த வருஷம் சிறந்த பத்திரிக்கையாளருக்கான விருது உனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் பார்ட்டி வைக்கிறேன். நாங்களே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், நீ ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற? இது எந்த விதத்தில் நியாயம்? மச்சான் நீயே கேளுடா. அதானே. டேய், நான் பார்ட்டி கொடுக்கறது என் சந்தோஷத்துக்கு, நீங்க 2 பேரும் குடிக்கிறது உங்க சந்தோஷத்துக்கு, அவ்வளவுதானே? ஏய், தெரியாம தான் கேட்குறேன். தண்ணி அடிக்கிறது என்ன பாவமா? பாவம் நான் சொல்லலை, குரல் சொல்லுது. நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட பெரிய சுப்ரீம் கோர்ட் உலகத்திலே இல்லை. இதுதான் உன் கொள்கையா? கொள்கைங்கிறதா ரொம்ப பெரிய வார்த்தை. இது ஒரு சாதாரண பழக்கம், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் குடிச்சதில்லை, இதுக்கு மேலேயும் குடிக்க விருப்பப்படல. நான் இப்படியே இருந்துறேனே, விட்டுருங்களேன் ப்ளீஸ். இல்லை மாம்ஸ், வருஷம் வருஷம் நீ நிறைய அவார்டு வாங்கணும், நாங்கள் சந்தோஷமா குடிக்கணும். ஹலோ, என்ன ஒரே சத்தமா இருக்கு? நான் என்ன தியான மடத்துல இருக்கேன்? ஹோட்டல்ல இருக்கேன். இப்படி தான் இருக்கும். சொல்லு. நல்லதா போச்சு, வீட்டில் கேஸ் தீர்ந்துடுச்சு. அதனால ஹோட்டல்ல இருந்து எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படியா? சரி சரி, பாய். என்ன எதிரில் யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உடனே கட் பண்றீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? சுத்தி எனிமீஸா இருக்காங்க. போதுமா? போனை வை. பிரசன்னா, இன்னொரு ரவுண்டு. நாளைக்கு காலையில் எடிட்டரோட மீட்டிங் இருக்கு, இதோட போதும். வேற இங்க வாங்க சார். பில் கொடுங்க. ஓகே சார். இதை பார், கையெல்லாம் எண்ணெயா இருக்கு, போய் கை கழுவிட்டு வரேன். நான் வரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சீக்கிரம் முடிச்சுட்டு உடனே கிளம்புங்க, நான் பே பண்ணிட்டு வரேன். டேய், அடா 10 ரவுண்டு அடிச்சா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ளே வா. சரி வா வா வா. எவ்வளோ ஆச்சு? 380 சார். வேற சார், இங்க என் ஃபோன் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? பார்க்கலையே சார். எங்க போச்சு? கிருஷ்ணா, என்ன பிரசன்னா? என்னடா? இங்க என் ஃபோன் வச்சிருந்தேன், எடுத்தியா? இல்லையே. நீ நீ பாத்தியாடா? நான் எடுக்கலையா? ஏய், சரியா பாடுறா தேடி. கிருஷ்ணா, உன் ஃபோனை கொடு. ஹலோ, யாரு? ஃபோனுக்கு சொந்தக்காரா? ஏய், யாரா நீ? ஏய், மரியாதை மரியாதை. சரி, யாருங்க நீங்க? அந்த ஃபோனை கொடுத்துருங்க. இதான் வில்லன் சிரிப்பு. இங்க பாரு, அந்த ஃபோன் என்னோடது, தயவுசெய்து திருப்பி கொடுத்துரு. காசை கொடு, ஃபோனை தர. காசா? சரி, எவ்வளோ வேணும்? எனக்கு போதை தெளிவிட்டான். நான் காசு கம்மியாக கேட்டுருவேன், அப்புறமா பேசுகிறேன். ஏய், ஹலோ ஹலோ ஹலோ. பிரசன்னா, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நான் ஃபோனோட வரேன். போ போடா. போடா. நீ போ. ம். ஹலோ, செல்போன் பார்ட்டியா? விளையாடாத, ஃபோனை திருப்பி கொடுத்துரு. ஃபோனை திருப்பி கொடுக்கறதுக்கா திருண்ணா? திருண்ணியா? நாங்கெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க, எங்கள்கிட்டே வா, போலீஸுக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். தம்பி, நான் கிரில் திருடனை விட மோசமானவன். இது வரைக்கும் நேரில் கூட போலீஸ் தொட்டது கிடையாது. பார்த்துக்க. ஏன் கோச்சிக்காதியா? உன் திறமைக்கு நாங்கள் அவார்டு தரணும்னு நினச்சிக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறோம், ஃபோனை திருப்பி கொடுத்துறியா? தம்பி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம்.
ஒரு 1500 குத்துரு வரைமலை அடிவாரத்தாண்ட குப்பை தொட்டியாண்ட பணத்தை வச்சிரு. அப்புறம் போலீஸ் எதுவும் வரக்கூடாது. எப்பயா வரணும்? கொண்டா கழிச்சு ஃபோன் பண்ணு. நான் சார் நான் சொல்றேன். உன் பேர் என்னடா? ரங்கன். எங்க வேலை பார்க்குற? வேலை எங்கேயும் இல்லை. அப்படின்னா வேலை இல்லை. எதுக்கு எங்களை பார்த்த உடனே பயந்து உடனே? ஏன் ஓன்னா தப்பு செஞ்சாங்கன்னு அர்த்தமா? டாய் இது போலீஸ் ஸ்டேஷன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் தான் சொல்லி நிற்கிறேன். டேய் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருடா. எங்க இருந்து ஃபோன் அடிக்கிற சத்தம் வருது? யோ அவன் பாக்கெட் செக் பண்ணுங்க. ஏய் யோ செல்போன் குடு. இல்ல குடு. ஏய் எட்ரா கையா. கையறாங்கற. ஒண்ணும் இல்ல. கூட்டாளியா தான் இருப்பான். மொத்த பேரையும் பிடிக்கிறேன் பாரு. ஹலோ ஹலோ ரங்கா. யோ எங்கேயா இருக்கிற? உன் காலில் விழுந்தா நினச்சிக்கியா? ஒழுங்கா செல்ஃபோனை கொடுத்துறியா? நீ சொன்ன இடத்துக்கு நாங்கள் வரோம். நீ என்ன கேட்டாலும் தரையா? தயவு செஞ்சு செல்ஃபோனை கொடுத்துறியா? ஹலோ உங்க திருட்டு போன செல்போன் E3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். உடனே வரேன் சார். என்னடே நீ செல்போன் திருடனா? ஏன்டா மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற? செல்ஃபோனை தானே திருண்ணா, ஃப்ளைட்டே திருண்ணா நான். வாங்க சார், தூக்கம் வருது, லேக்கப் தந்து விடுங்க, போய் படுக்கணும். யோ நீ லாக்அப் தர. நீ இரு உன்னை உள்ள வந்து பாத்துக்கிறேன். எங்கடா போற? ஏய். ஆ? ஓட பாக்குறியா? ஓட. ஓட ராஸ்கல் போ. சார் ஓடுடா. ஓடுடா. பிகோ பாக்குறேன். ராஸ்கல் குட் ஈவினிங் மேடம். ஆ, ஆ. எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணீங்க? எங்களை பார்த்து பயந்து ஓடனா மேடம். சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணேன். இப்பதான் தெரியுது அவன் செல்போனை திருடி இருக்கான்னு. செல்போன் திருட்டா? நீங்க ரிலாக்ஸ் ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல தப்பிச்சு ஓடுற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அவன் வெறும் செல்போன் திருடனா இருக்க முடியாதே. ட்ரெயின்டு கிரிமினல் மாதிரி இருக்கு. இந்த முகம் நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கணுமே. இருக்கு. சாரி மேடம். மிஸ்டர் பாஸ்கரன், இயந்திரத்தையே நம்பிட்டு இருக்க கூடாது. இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது கூட அப்பப்போ யூஸ் பண்ணும். போலீஸ் ஆஃபீஸர்னா அலர்ட்டா இருக்கணும், மெமரி ஷார்ப்பா இருக்கணும். சாரி மேடம். ஏய், பென்சில் குமார் ஆளு தானே நீ? பென்சில் குமாரா? யார் அது? யாருன்னு தெரியாது மேடம். ஆஹா. முட்டை முருகேச பட்ட பகல்ல குத்தி போட்டானே, தெரியாது. அவன் எங்க இருக்கான் சொல்லு. தெரியாது மேடம். என்னது? மெய்யால் தான் சொல்றேன், தெரியாது. எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? தெரியாது மேடம். என்னது? தெரியாது. என்னது? தெரியாது மேடம். என்னது? வல்சர் வாகத்துக்கு அந்தாண்ட சந்துல பார்த்தேன். எங்க ஓட விட மாட்டான்.
போலீஸ்டா போங்கடா. வண்டியில் ஏறா ஏறு. அந்த பென்சில் குமார் மேல எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியுமோ போடுங்க. பழைய கேஸ், புது கேஸ் எல்லாத்தையும் போடுங்க. வெளியவே வரக்கூடாது. எஸ் மேடம். எல்லாரும் கூடி பேசி என்ன வெளியே விடக்கூடாதுன்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. என் வக்கீல் வருவாரு, அவர் கேட்குற செக்ஷன்லாம் நீங்க படிச்சுக்கிறீங்களான்னு பாக்குறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. ஐ எம் அம்ஜத் குமார், பென்சில் குமாரோட அட்வொகேட். யோ வந்துட்டியா? என்னடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன். சீக்கிரமா பேசி கதவை திறந்து விட சொல்லியா? இருங்க குமார், பேசிக்கிட்டு இருக்கேன்ல. மேடம், கோர்ட்டில் நான் பெயில் மூவ் பண்ண போகிறேன். அது சம்பந்தமாக அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் உங்கள் பர்மிஷன் கொஞ்சம் வேணும். சரி, வேணும்னா ஒரு 5 minutes பேசிக்கோங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்ன வக்கீல் சும்மா வர? பின்ன சாவி எடுத்து திறந்து விட சொல்லு. ஏங்க, நீங்கள் வெட்ட சொன்னால் ரூல்ஸ் இல்லை, ஆனால் ஜாமீனில் எடுக்க நிறைய ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்? பொல்லாத ரூல்ஸ். நாளைக்கு நான் கோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணி ஜாமீன் எடுத்துறேன். நிச்சயமாக வாங்கிடுவேன். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நாளைக்கு நான் ஜாமீன்ல வரல, நீ என்ன ஆக போறேன்னு தெரியாது. அது தெரியாதா? நிச்சயம் வாங்கிடுவேன். தைரியமா இருங்க. எங்க அண்ணன் முருகேசனை நடு ரோட்டில் வச்சு வெட்டின அந்த பென்சில் குமாரை நான் அன்னைக்கே முடிச்சிருக்கணும். இடையில அந்த பாலா போன போலீஸ்காரங்க வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. அதனால தப்பிச்சிட்டான். அண்ணா, அவனை போட்டு தரதுல முன்ன பண்ண ஆனாலும் அவங்க ஆளுங்களை முதல்ல போட்டு தரலண்ணே. ஏண்டா? அவனை அவன் உள்ள இருந்தாலும் அவங்க ஆளுங்களோட கூட்டம் தாங்க முடியலண்ணே. பேஜார் பண்றானுங்க. நீங்க மட்டும் சொல்லுங்கண்ணே அவனுங்களை. டே நான் வேற வெட்ட நினைக்கிறேன், நீ சருக வெட்ட பிளான் பண்ற. போட. பென்சில் குமாரை முடிச்சிருந்தா எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். ஏ வக்கீல், நீ கொடுத்த ஐடியா அப்படி நாங்கள் அவனை ரோட்டில் வச்சு துரத்தாம இருந்தா வீட்டில் வச்சே முடிச்சிருப்பேன். ஏதோ படிச்சவன் நீ சொல்றேன்னு கேட்டதுனால என் கணக்கு தப்பா போச்சு. இதப்பா, பந்தயத்தில் தோத்த குதிரையும் வழக்கில் தோத்த வக்கீல் எனக்கு பிடிக்காது. ஏதோ நீ எனக்கு தப்பிச்சிட்டேன். அண்ணா அண்ணா, பென்சில் குமாரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த போறாங்கண்ணே. நம்ம வேலை ஈஸி ஆயிடுச்சுண்ணே. பென்சில் குமார் ஜாமீன்ல வருவான், நேரம் பார்த்து அவனை போட்டு தள்ளிடுவான். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. என் மேல உயிரே வச்சிருந்த எங்க அண்ணனை கொண்டு அவனை இன்னைக்கே இப்பவே கோர்ட் வாசல் வச்சு முடிச்சிடுறேன். அப்பதான் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும். பென்சில் குமாரோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருதுல்ல? எஸ் மேடம். அவன் இன்னைக்கு ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கான். அவனுக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது. ஜாமீன் கிடைச்சி வெளியில் வந்தானா அவனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த முட்டை முருகேசோட கோஷ்டி அவனை காலி பண்ணிடுவாங்க. நம்ம பிபி கிட்ட சொல்லி அவனுக்கு ஜாமீன் கிடைக்க விடாமல் பண்ணிடுவோம் மேடம். மிஸ்டர் சம்பத் தான் கவர்மெண்ட் லாயர், நல்ல திறமசாலி, நல்ல வாதாடுவார். அப்படி. அப்புறம் கோர்ட்டுக்கு போற வழியில நல்ல செக்யூரிட்டி இருக்கா? இருக்காங்க. மஃப்டில நிறைய போலீஸ் இருக்கணும். எஸ் மேடம். ஓகே. ஹலோ மேடம், நான் ராஜன் பேசுறேன். எஸ், சொல்லுங்க. பென்சில் குமாரை கொலை பண்ண கூட்டத்தோட என்னது? மேடம், கோர்ட்டுக்கு மாணிக்கம் காத்துக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே. நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போயிடுச்சு. முட்டை முருகேசோட தம்பி மாணிக்கம்ல அடியாளுங்களோட கோர்ட் வாசல்ல நிக்கிறானா. பெரிய கலவரமே ஆயிடும், பொதுமக்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடும். ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆச்சே. சரி, இன்னும் கொஞ்சம் நிறைய போலீஸ் அனுப்புங்க. எஸ் மேடம். மஃப்டில இருக்கணும். எஸ் மேடம், உடனே நான் கோர்ட்டுக்கு போறோம். நானும் வரேன். மேடம், அவனுக்கு வெடிகுண்டு வீசினாலும் வீசுவானுங்க. சோ கிளம்பலாம் வாங்க. எஸ் மேடம். எல்லா இடத்துலையும் டைட் செக்யூரிட்டி போட்டுருங்க. ஓகே, பக்காவா இருக்கணும். எஸ் சார். அக்கிஸ்டுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. பந்தோபஸ்தெல்லாம் கரெக்டாக இருக்கு சார். நல்லா அலர்ட்டா இருக்கு சார். எந்த டைம்ல ரெடியா இருங்க. யார் வந்தாலும் இமிடியேட்டா அரெஸ்ட். எஸ் சார். மேடம் வந்துட்டாங்க. ஏய், பாதுகாப்பு பலமா நாம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்.
ஏய் ரேகா வராங்க பாரு. அதெல்லாம் கூட்டாங்க. சீக்கிரம் Yes, madam. clear பண்ணுங்க. ஏய் என்ன எங்க கூட்டம் சார் ஆ? என்னது கையில கையில் ஒன்றும் இல்லை சார். தாகமாக இருந்தது இளநீ குடிக்க வந்தோம், அவ்வளோதான். கூட்டமா நிக்காதீங்க, சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க. யார் அவங்க? எள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கலைஞ்சு போக சொல்லிட்டேன். ஆயுதம் எதுவும் இல்லை மேடம். மத்தபடி எவ்ரிதிங் ஓகே? எல்லாம் கரெக்டாக இருக்கு மேடம். பென்சில் குமார் வந்தோடனே கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் மஃப்டில ஆள் இருக்கணும்னு சொன்னேனே. உள்ளேயும் இருக்காங்க, வெளியும் இருக்காங்க மேடம். குட் குட் குட். அவங்கள பார்த்தா சரியா தோணலையே. ஆமா மேடம், எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு. ஏய் பென்சில் குமார் வந்துட்டான்டா. ஏய் எல்லாம் உஷாரா இருங்க. இல்லை இளநீர் சாப்பிட வந்தோம்.